ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்பை கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தினார். ஏன் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, முதல்ல அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கவனிங்க, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய அதிகாரிகளுக்கு உண்மையா இருக்கிறாங்க. உங்களை நம்பி நிறைய அதிகாரிகள் கல்லாப்பெட்டியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. உங்களை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து இதை பேங்க்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நம்பி ஒரு பெரிய வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. உங்களை நம்பி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பல காரியத்தை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு உண்மையா இருக்கிறீர்கள். பாஸ்டருக்கு உண்மையா இருக்காங்க, வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்க? இந்த யோசேப்பு சொல்றான், இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் உங்க கணவனாருக்கு துரோகம் பண்றதா நினைக்கல, இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் துரோகம் பண்றதா நினைக்கல. இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செஞ்சு தேவனுக்கு விரோதமா நான் எப்படிப்பா செய்வேன்? அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னு தானே அவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிறது. நான் இங்க ஆண்டவரை பார்க்கிறேன். வேதம் சொல்லுது, சின்ன வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் அவ்வளோ செல்லமா வளர்த்தினார். அப்பா அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி 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 கொடுத்து வளர்த்தினார். அவனுக்கு நேரடியா வேற எந்த ஃபெய்த்துமே இல்லை. சொப்பனத்தை பார்க்கிறவன் அவங்க அப்பா கொடுத்த விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்துல வாங்கி இந்த போத்திபாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு பல நாட்கள் அடிமை வேலை பார்க்கிறான். இப்ப அவன் வேதம் சொல்லுது, அவன் சிவந்த மேனி உள்ளவன், ரொம்ப அழகான ஒரு பையன். அந்த வீட்டில் இருக்கிற போத்திபார் என்கிற அவனுடைய மனைவி அவன் பேர்ல கண்ணு போட்டு, வா தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கூட பிடிக்கும் போது வேதம் சொல்லுது, உதறி தள்ளி விட்டு, என் ஆண்டவருக்கு நான் என்னவா இருப்பேன்னா உண்மையா இருப்பேன். இது நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பரவாயில்லப்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் செய்யாவிட்டால் எனக்கு தண்டனை வரும். என்ன நீ எப்படி வேணாலும் என்ன பழி வாங்கலாம், என்ன தூக்கி சிறைச்சாலையில போடலாம், என்ன கொல்ல கூட செய்யலாம், கொல்ல கூட. ஆனா எதையுமே அவன் பொருட்படுத்தல. அவனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் யாரை மேன்மைப்படுத்த விரும்புறார் தெரியுமா? சகல ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவார். சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு முதல்ல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு முதல்ல உண்மையா இருங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் முன்னாடி நின்று பார்க்கறது மாதிரி தெரியாததுனால நிறைய பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. உலகத்துல இருக்கிற மனுஷன் நம்மை கண்ணு முன்னாடி பார்க்கறான்றதுக்காக நிறைய பேர் உண்மையா இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உட்காருதலையும் உங்களுடைய எழுதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஒன்று சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த உங்களால முடியும் ஆண்டவரே. நான் யாருக்கு முன்னாடி முதல்ல உண்மையா இருக்க விரும்புறேன்னா, உமக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் உண்மை உள்ளவனை போல நடிச்சான். அவன் எல்லாரும் அவன் செய்த தப்பை குறித்து, பர்சேபாளை அவன் அனுபவித்ததை குறித்து யாருமே பெருசா தப்பா எடுக்கல, யாருமே பெருசா தப்பா சொல்லவும் இல்லை. அவனிடத்துல யாரும் அதை குறித்து கேள்வியும் கேட்கல. ஏன்னா எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க. யோவாபுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். உரியாவை கொன்னது யோவாபுக்கு தான் தெரியுமே தவிர, லெட்டர் அவன் கையில கொடுத்து யோவாப் பிரிச்சு படிக்கும் போது, இவனை யுத்தத்துல முன்னாடி நின்று கொன்று
அப்படின்ற செய்தி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பேதம் மாதிரி தன்னுடைய உயிரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த லெட்டரை கொண்டு யோவாப் கையில கொடுக்குறான். யோவாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. தாவீது என்ன நினைச்சான் அப்படின்னா, சே, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மகனே, நீ எல்லாருக்கும் முன்னாடி உண்மை உள்ளவனை போல நடிச்சிட்ட, ஆனா எனக்கு முன்னாடி நீ உண்மை உள்ளவனா நிக்க முடியுமா? இன்றைக்கு அதே வார்த்தையை இன்றைக்கு முழங்கால் யுத்த ஜபத்துல வந்திருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்களிடத்துல உண்மையா இருக்கிறது ஈஸி தான் பிரதர், நிறைய நேரத்தில் ரொம்ப சுலபம் தான். அவங்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை பெரிய உயர்வு அவங்க தரணும்னு நினைச்சா நம்ம உண்மையா இருந்துருவோம். ஆனா நீங்க உண்மையா இருக்க வேண்டியது மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, முதல்ல யாருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னா, என் கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, மனைவிக்கு தெரியாது, கணவனாருக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம இருக்கலாம் சிஸ்டர். கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் நீங்க உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க இருக்கிறது எகிப்து தேசமா இருந்தாலும் அங்கே கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எதிரையனுடைய நாட்டிலேயே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு தேவை உண்மை உள்ளவங்களை மட்டும்தான் தேடுறாரு. உண்மை உள்ளவர்களை மட்டும்தான் கர்த்தர் அழைக்கிறார். ஊழியத்தில் பயன்பட வேண்டும் என்று நீங்க விருப்பம் இருக்குதா? ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் என்ன ஒரு மேன்மையான இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க உண்மையா மட்டும் இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். பார்த்தா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை நிறுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதான் நான் எல்லா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடி உண்மை உள்ளவன மாதிரி நீ நடிச்சிடலாம்ப்பா. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீ உண்மை உள்ள நபரா நடிக்கவே முடியாது. அது மற்றவங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் வாழ நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா.